இது நல்லா இல்ல. இத்தனை நாளா 2 2 காணா போச்சுது. இன்னைக்கு 4 காணும். வர்ற கஸ்டமருக்கும் உனக்கும் இல்ல அப்படி ஏதாவது இருந்தா சொல்லிடு. இல்ல சம்பளம் ஏதாவது ஜாஸ்தியா வேணும்னா கேள்வி கொடுத்துடுறேன். அதை விட்டுட்டு இந்த கோழியில போய் விளையாடாத. அம்மா நான் கோழியில விளையாட மாட்டேம்மா. நீ பாருங்க, நான் கோழி திருட மாட்டேன். என்ன சந்தேகப்படாதீங்க, நான் செத்து போவேன். நான் இருக்கிற நோக்கமே ஒரு பெரிய நோக்கமா. என்ன நோக்கம்? ஒரு நல்ல நோக்கம். கடையை எடுத்து போயிடலாம் பாக்குறியா? இல்லம்மா, அதை விட நான் உன் நோக்கத்தை பத்தி எனக்கு அக்கறை இல்ல. தினம் கோழி காணாம போயிட்டு இருந்தா பாத்துட்டு இருக்கிறது நான் ஒண்ணு இவ இல்ல. ஆமா, கோழி எப்படி காணாம போகும்? நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த வைரம், எனக்கு என்னமோ இனிமே நம்ம போட்டோ ஸ்டுடியோ தேர்வுன்னு தோணல. பிலிம் விலையெல்லாம் ஏறி போச்சு, கஸ்டமருங்க குறைஞ்சு போட்டானுங்க. அதுல துணியோட போட்டோ எடுத்துக்கிற ஆளுங்க கம்மியா போட்டாங்க. குழந்தைங்களும் வருது இல்ல, என்ன பார்த்து அழகுது. நான் ஒண்ணு செய்யலான்னு இருக்கேன். இந்த பர்மாக்காரி இருக்காள, அவகிட்ட சில்லறை எக்கச்சக்கமா விளையாடுது. பேசாம அவகிட்டே ஒரு மாதிரியா பழகி அவளை மயக்கி அவளையே கனெக்ட் பண்ணலான்னு பாக்குறேன். என்ன அநியாயமா இருக்கு? அந்த அம்மா வயசு என்ன, உங்க வயசு என்ன? நடா பெரிய வயசு. வெளிநாட்டுல இதெல்லாம் தினம் நடக்குதுடா. 65 வயசு கிழவி 25 வயசு பையனை கட்டிக்கிறா. நம்ம நாட்டுல நடக்குது. வெள்ளை கேட்டா புள்ளன்னு சொல்லிக்கிறாங்க, அவ்வளவுதான். சரி, நீங்க போயிடுறீங்க, எங்கது என்ன ஆகுறது? நன்றி மறப்பேன் நானு. நீ என் கூட தான் அசிஸ்டண்டா வாடா. ஏற்கனவே அங்க ஒருத்தன் இருக்கிறான், அவன்கிட்ட ஜாக்கிரதையா நடந்துக்குங்க. அவன் உங்களையும் கருட பார்வை பாக்குறான், அந்த அம்மாவையும் கருட பார்வை பாக்குறான். ஏதாவது செஞ்சிட போறான். செஞ்சிருவானா? நம்ம கைவசம் ஆள் இருக்குதே. உங்க அப்பாவை வெளில விட்டா போகுது. ஏண்டா, கோழிக்காகவே கொண்டவர் எனக்காக கொல்ல மாட்டாரா? உங்களுக்காக என்னங்க, உங்களே கொல்லுவாரு. பயப்படாதீங்க. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். இதுக்கு எதுக்கு அடையாறுலாம் போகணும்? பக்கத்திலே தானே இருக்கா. அப்பா, கராட்டே முகத்தூரே, வெள்ளிக்கிழமை நல்ல நாள், நல்ல வாடிக்கையாவை நம்பிச்சிரை. முதல்ல வர ஆளு சும்மா நல்ல ஆளா இருக்கணும். வந்துட்டானே ஒரு போட்டோ எடுக்கணும் சார். வீரெல்லாம் போட்டோ எடுக்காது, நான் தான் எடுக்கணும். இங்க இருக்க அப்படியா? அப்பா, இங்க ஆளு வரதே கம்மி, வரவங்க இப்படி இருக்காங்க. ஆனா இவங்க எடுத்தாலும் ஏன்னா இவங்கிட்ட தான் காசு இருக்கு. சார், இது விநாயகர் பெருமாள் இல்ல, விநாயகர் பெருமாள் அங்க இருக்காருப்பா. எடுக்க அப்படியா? பிள்ளையாப்பா, மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோ. எதுங்க, என்ன சைஸ்ல இருக்குன்னா? இப்ப ஒரு நல்ல சைஸா இருக்கு. நல்ல சைஸாவே? ஆமா, நல்ல பெருசா இருக்கு. பெருசா நீங்க அப்படியே நின்னீங்கன்னா எடுத்துருவேன். சும்மா எடுக்கணும் சார். போனா பாத்தீங்களா? ஏங்க பணம் எங்க பாருங்க, நீங்க பிரேம்லயா வரமாட்டேன்றீங்களே? பிரேம்ல ஏங்க ஒரு இடத்துல நில்லுங்க சார். நான் சார் நல்லா தான் நிக்கிறேன் சார். ஏங்க நம்ம 2 பேரும் சடுகுடு ஆடுறோம். என்ன அது, இந்த ஆட்டம் ஆடணும் எப்படி எடுக்கிறது? ஐயோ, எப்படி எப்படி எல்லாம் போறீங்களா? இதுல வந்துருங்க. ஏங்க பாருங்க, நீங்க அசைச்சிங்கன்னா போட்டோ எடுக்க முடியாதுங்க. எப்படி ஏங்க அசைக்கிறீங்க? நல்லா சரியா நில்லுங்க. என்ன படுத்துறாங்க, கொஞ்சம் புடிச்சு வராங்க. நான் விழுந்துருவேனே, பரவாயில்ல, சாத்தாப்புல புடிச்சுக்கோ. அந்த ஆளு கருப்பு தூள்ல சாஞ்சிருக்க மாதிரி நான் டச்சப் பண்ணிக்கிறேன். ஐடியா சார். ஐயோ போதும். ஏன்னா
எந்த கடையில போட்டீங்க? 1ல இருந்து 9 வரைக்கும். இது ஸ்டடி. நல்லா இருக்க பிடிச்சுக்க. என்ன அது? என்ன எடுக்க சொல்லிவிட்டு நீ எடுத்து விட்ட? ஐயா ஸ்ப்ரே பெயிண்டிங் அடிக்கணும்னா உன்னை கூப்பிட்டுக்கலாம் போல இருக்குது. நான் வைரம் அண்ணா கக்குனதா வாரு. இப்பா ப்ரூஸ்லி, வெள்ளிக்கிழமை எதுவுமா பழி வாங்கிட்டேப்பா. எங்க தொழிலுக்கு போட்டோ எடுத்துக்க வர்றவன் ஸ்டெடியா நிக்கணும். கடை திறந்தாச்சு. இனிமே எவனும் ஸ்டெடியா நிக்க போறது இல்ல. இனிமே வியாபாரம் பூரா அந்த கோழிக்குதான். எஸ் மேடம். அண்ணனோட பேர் என்ன? கோபி. கோபி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். அதாவது நீங்க எனக்கு கொண்டு வர டிஷ்ஷஸ்ல ஏதாவது ஒண்ணு என் ட்ரெஸ்ல படும்படி செய்யணும். என்ன மேடம்? அப்படி செஞ்சா இது ஓகே? Hello, how are you? Oh, if you don't mind, let's have some tea. What's this? Sorry, madam. Sorry, madam. Sorry. Bloody fool. Sorry, madam. Sorry. You idiot. Get up. I am so sorry, madam. I am the proprietor of this hotel. Hello. If you don't mind, என் ரூம் இருக்கு, க்ளீன் பண்ணிக்கங்க. Please, please come. Please come. Come. Please. Room number 37, second floor. Where's the key? It's open. Oh, very nice. It's always open. Please go. Excuse me? எனக்கு போட்டுக்க ட்ரெஸ் கிடைக்குமா?
Thank you. சந்தனம் உயர்ந்த மணியிடலில் எழுந்து மின்னும் பவள குங்குமம் உந்தன் மடியடலில் வந்து விழும் புதிய சந்தனம் உயர்ந்த மணியிடலில் எழுந்து மின்னும் பவள குங்குமம் நீல விழிகளிலே எழுதி வைத்த காம காவியம் நீல விழிகளிலே எழுதி வைத்த காம காவியம் உந்தன் மடியடலில் வந்து விழும் புதிய சந்தனம் உயர்ந்த மணியிடலில் எழுந்து மின்னும் பவள குங்குமம் சந்தனம் உயர்ந்த மணியிடலில் எழுந்து மின்னும் பவள குங்குமம் நீல விழிகளிலே எழுதி வைத்த காம காவியம் நீல விழிகளிலே எழுதி வைத்த காம காவியம் உந்தன் மடியடலில் வந்து விழும் புதிய சந்தனம் உயர்ந்த மணியிடலில் எழுந்து மின்னும் பவள குங்குமம் வந்து விழும் புதிய சந்தனம் உயர்ந்த மணியிடலில் எழுந்து மின்னும் பவள குங்குமம் நீல விழிகளிலே எழுதி வைத்த காம காவியம் நீல விழிகளிலே எழுதி வைத்த காம காவியம் உந்தன் மடியடலில் வந்து விழும் புதிய சந்தனம் உயர்ந்த மணியிடலில் எழுந்து மின்னும் பவள குங்குமம் வராதவங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க அடகாத்த கோழி மாதிரி அங்கேயே அடைஞ்சு கிடப்பீங்க இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க அவனை பாருங்க அவனுக்கு இருக்கிற ஆனந்தத்துல முடி முளைச்சாலும் முளைச்சிடும் டேய் அம்மாவுக்கு வேண்டிக்கிறேன் மேடம் எப்படி கோழியை விட்டு இங்க வந்தீங்கன்றான் பக்கத்து கடையாச்சே வராம இருக்க கூடாது நமக்குள்ள சண்டையா செஞ்சிருவா இதான் உங்க கடையா நல்லா இருக்கு அப்படியே நில்லுங்க எடுத்தே ஆகணும் என்ன எடுக்க போற
போட்டோ ஸ்டுடியோ போட்டோ தான் எடுப்பேன். என்ன இருக்குப்பா போட்டோ எல்லாம்? என்ன நீங்க அப்படி சொல்லிட்டீங்க? அம்மா, நடக்க போற உலக போட்டோ விழாவுக்கு உங்க போட்டோவை அனுப்பிச்சிடுறீங்க. எனக்கு கண்டிப்பா பரிசு கிடைக்குங்க. நிஜமாவா? என்னங்க உங்க மூஞ்சி நீங்க பார்த்தது இல்லையா கண்ணாடியில? ஐயோ, அது ஒரு மாதிரியான மூஞ்சிங்க. அது இது பர்மான்னு சொல்ல முடியாது, இந்தியான்னு சொல்ல முடியாது, ஒரு பர்மா இந்தா. புரூஸ்லிக்கு அப்புறம் இப்படி ஒரு மூஞ்சி நாங்க பார்த்ததே இல்லைங்க. நான் அவ்வளவு அழகா இருக்கேன்? என்னங்க உங்க அழகை பத்தி உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ஆமா, இவன் தான். என்ன தெரியும் உனக்கு? பேசாம நீங்க அம்மா உட்காந்தீங்கன்னா நாங்க ஒரு போட்டோ எடுத்து படிச்சுக்கோம். சரி, எடுத்துக்கோ. உட்காருங்க. அதுதான் எங்க டாக்டர். ஓஹோ, இவருமா? உணர்ச்சி பாத்தியா? அம்மாவுக்கு இந்த கேமராவா? ஃபாரின் கேமரா, ஃபாரின். நிக்கா, நீங்க உட்காரு. என்னங்க அது? போகும்போது பார்த்தேன், இப்ப முடிய காணோம். நீ தனியா இங்க வேற இவன் ஒருத்தன். என்ன அந்த அழகு பக்கத்துல நீ வேற இருங்க. அப்படியே கொஞ்சம் 23 டிகிரி திரும்ப முடியுமா? முடியாது இல்லையா? கொஞ்சம் அப்படியே இருங்க. கரெக்டா அம்பட மாட்டேங்குது. அது தெரியல, தெரியல. என்ன எடுக்கிற? போட்டோங்க, லோ ஆங்கிள். லோ ஆங்கிளா? எதுக்கு? அப்படி ஒண்ணு இருக்க, எடுத்தா ஒண்ணுமே. அது வேண்டாம். நன்றிங்க. அப்போ என்ன போட்டோ எடுக்கிறியா, பாம்பு பிடிக்கிறியா? இருங்க, எந்த ஆங்கிள் எடுத்தா எனக்கு பரிசு கிடைக்கும் பார்க்க வேண்டாம். தலைக்கு மேல ஆதிசேஷமா இருக்கு, ஏதாவது இருக்கணுமே. கொட்டிட போகுதுப்பா. என்ன உள்ள சில்லறையா வச்சிருக்க பிலிம், அது கொட்டாது. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2 பல்லு தெரியற மாதிரி சரிங்க. 3 தெரியுது, 2 3. ரெடி ரெடி. ஓகே ஓகே. எடுத்துட்டு போட்டோ எடுக்கிறதுக்குள்ள ஆபரேஷன் பண்ற மாதிரி இருக்கு. இதான் அவங்க கடையா? அது கூட இல்லையா? அது கூட கூட வருங்க. அது புதுசா ஒரு பிலிம், அதை டெவலப் பண்ண கூட அடியில வச்சா நகருங்க அது. அப்படியா? ஆமா. அதை நான் பாத்துடுமே. இவன் தான் கத்துனது. நான் போட்டோ எடுத்ததே கோழி படம் தான். அப்படியா? பாக்கணுமே. போட்டோ என்ன தத்ரூபமா வந்துருச்சு. இங்கேயும் தத்ரூபமா வந்துருச்சு. ஏண்டா கோழி திருடி? அப்போ இத்தனை நாளா என் கடையில காணா போன கோழி எல்லாம் நீதான் திருடுனியா? பர்மா மேடம், இந்த என்ன வழியிற மூஞ்சியை பார்த்தா கோழி திருடின மாதிரியா இருக்கு. என்ன பார்த்தா கோழி திருட மாதிரி தான் தெரியும். நானா திருடி இருப்பேனா? யாராவது ஐடியா கொடுத்து தான் திருடி இருப்பேன். யாராவது அப்ப நான் கொடுத்தேன். நீ நீங்க ஐடியா கொடுத்து தானே திருடுனேன். நான் கொடுத்தேன். நீ சத்தியமா நீங்களா கொடுத்தீங்க? நீங்களா கொடுத்தீங்க. ஏண்டா திருடி ஒத்துமையா தின்னுட்டு இப்ப சண்டை போடுற மாதிரி போட்டா நான் விட்டுவேன் நினைக்கிறீங்களா? இப்பவே குப்பத்துல கூட்டம் போட்டு விக்டரை கூப்பிட்டு இந்த மாதிரி திருட்டு பசங்களை எல்லாம் என் கடைக்கு பக்கத்துல வைக்காதீங்க. நல்ல ஆளுங்களா பார்த்து வைங்கன்னு சொல்லி உங்க கடையை நான் காலி பண்ணி காட்டல. என் பேர் பர்மா. அம்மா அம்மா, லோ ஆங்கிள் மன்னிப்பு கேட்கிறோம். அம்மா, திருட்டு போன கோழிக்கு காசு வேணா கொடுத்துறோம். தயவு செஞ்சு விக்டர் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாதீங்க. இப்ப காசு கொடுக்குறீங்கறியா? ஆமாங்க. ஒரு மாசமா என் கடையில தினம் 6 கோழியா காணாம போயிருக்கு. ஒரு மாசம் தினம் 6 6 × 3 18 18 0 180. இங்க 150 தானே கணக்கு இருக்கு. என்னடா மிச்சம் 30 சரி. ஏங்க ஏங்க, நாங்க ஜீரணமானது போக மீதிக்கு தந்துடுறோங்க. பாரு, 180 கோழிக்கு எனக்கு பணம் வந்து ஆகணும். இல்ல தொலைச்சு கோழி வைக்க இடம் பார்த்தாம பாரு. Welcome, Mr. Padmaraj. யாரு புரியலையே? எஸ்டேட் மேனேஜர் மிஸ்டர் எஸ்.பி. ராஜன ஞாபகம் இல்ல? இல்ல இல்ல இல்ல.
அவருடைய உத்தமையான மனைவிய ஞாபகம் இல்ல? இல்ல இல்ல. அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போன ஒரு குழந்தைய ஞாபகம் இல்ல? பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்பு நீ செஞ்ச பாவத்துக்கு பலன் அனுபவிக்கணும்ல? நான் பீமராஜ் வீட்டுக்கு போனேன். பீமராஜ் ஒரு பொண்ணு அடி அடி அடிச்சு உதவன்னு வாச்சிக்கிட்டு இருந்தா பாஸ். அவனை காப்பாத்தலாம்னு நினைக்கிறதுக்குள்ள கத்தி எடுத்து அடி வயிற்றுல ஒரே சொருவு, ஆல் க்ளோஸ். அதுக்கப்புறம் அங்க இருந்து இங்க எப்படி வந்தேன்னு எனக்கே புரியல பாஸ். பணத்தை எடுத்து புதைச்சிருங்க. இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார் கேட்டாலும் சொல்ல வேண்டாம். யாராவது கேட்டா பிசினஸ் விஷயமாக வெளியூர் போயிருக்கிறதா சொல்லணும். புரியுதா? ஓகே, சரி பாஸ். ஓகே டார்லிங். லில்லி, இதுவரை இவ்வளவு சோர்வா நீ இருந்ததே இல்லையே. எனக்கும் அது புரியுது. மனசுல என்னமோ திடீர்னு அண்ணன் ஞாபகம் வந்துருச்சு. அண்ணன் ஞாபகம் வந்துட்டா எனக்கு உலகமே மறந்து போயிடுது. கலங்காத லில்லி, பாசம் யாரையும் பைத்தியமாக்கிடும். நம்ம வாழ்க்கையில எதையும் தாங்கிக்க பழகணும். நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். அண்ணன் ஜெயில இருந்து எப்ப வருவாரு? சீக்கிரம் வந்துருவாரு. சரி லில்லி, அண்ணன் வரட்டும். இப்படி தங்கச்சி அண்ணன் நினைவாவே இருக்கான்னு சொல்றேன். வெரி குட். சொல்லுங்களேன். பை பாய். பாய். என்னடா அது பெரிய வம்பல மாட்டிக்கிட்டோம். 150 கோழிக்கு பணம் தரணும் மேடம். இப்பெல்லாம் கிலோ 14 ரூபான்றா. 150ல எத்தனை கிலோ தேரணுமோ, நான் எப்ப பணம் கட்டி எப்ப முடிக்கிறது? ஏண்டா வாழ்நாள் பூரா இந்த பொம்பளைக்கு நான் என்ன கொத்தடிமையாவா இருக்கிறது? இந்த புத்தி அன்னைக்கு கோழி பிடிக்க என்ன அனுப்பிச்சீங்கல்ல, அப்ப இருந்திருக்கணும். ஒரே இடி அடிப்பேன். என்னமோ பெரிய பிடிக்கிற பரம்பரையில வரேன்னு சொன்ன நீ. உன்னை நம்பிதான் நான் காரியத்துல இறங்கினேன். மாட்டி விட்டியடா. ஏண்டா ஒரு நல்ல யோஜனை ஒன்று சொல்றேன். நான் ஒரு ஐடியா சொல்றேன். நேரா அந்த அம்மா கிட்ட போய் இந்த கடையை நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன், வேற வியாபார விஷயமா உங்ககிட்ட முக்கியமா பேசணும் அப்படின்னு தனியா அழைச்சிட்டு வாங்க. வந்து சர்பத்துல பிராண்டிய கலந்து கொடுத்துருங்க. கொடுத்தா மயங்கிடுவாங்க. அப்புறம் ஜீப்ல உட்கார வைங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் சொல்லணுமா? வேண்டாம் விடு. ப்ரூஸ்லி, ஏதோ வியாபார விஷயமா பேசுறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு பேசாம வந்தா என்ன அர்த்தம்? இது ஊருக்குள்ள பேச வேண்டிய விஷயம் இல்ல. யாராவது பார்த்துட்டு ஆபத்து. ஊர் கடைசியில ஒரு ஒதுக்குப்புறமா போய் பேசுவோம். ஒதுக்குப்புறமாவா? அப்படி என்ன ரகசியம் பேச போற? எதையாவது கடத்த போறியா? நான் ஏன் எதையோ கடத்துறேன்? கடத்த வேண்டியதான் கடத்துவேன். அநேகமா கடத்திட்டேன். இவர் பெரிய கடத்தல் மன்னரு. கடத்துறாராம். ஆளை பாரு. மேடம், இது தாகமா இருக்க மாதிரி இருக்கு. ஏதாவது குடிச்சிட்டு பேசுவோமா? ஆமாப்பா, எனக்கு கூட தாகமா தான். 2 பேருக்கு ஒரே சமயத்துல தாகம். இந்த கடையில கலர் வாங்கி சாப்பிட்டா கிக்கு தூக்கிடும். வாங்கிட்டு வந்துடுறேன். கலர் குடியா?
அம்மா மேடத்தை கவுத்துட்ட. கோழியா வளர்க்குற நீ இன்னைக்கு நீக்கு போற பாரு. வரேன் வரேன். இந்தாங்க சாப்பிடுங்க. குடிச்சிங்களா? நல்லா இருந்தா? குடிச்சாச்சு. இந்த கொடுத்துட்டு வா போ. அது கொஞ்சம் இருக்குங்க. ஏன்பா ப்ரூஸ்லி ஒரே மயக்கமா இருக்க? இது என்ன சர்பத்து? இது மயக்கத்திலே ஒரு சந்தோஷமான மயக்கம். இப்ப ஒண்ணும் தெரியாது, போக போக என்னென்னமோ செய்யும். அப்படியா? ஏன் பரன்ற? போலாவா போலாவா போலாமே. இதழ் எரிஞ்சால் என்ன எந்த முத்தாரம்? இது ஏமாத்துண்டா புது சாராயம். பௌத்த பாரு வண்ணாந்தாளி, மூக்க பாரு வெள்ளி மூக்கு, மொழிய பாரு கோட்டா மொழி, முட்டாமே நீ முட்டவா. மாடி புள்ள ரோட்டோரம் இதழ் எரிஞ்சால் என்ன எந்த முத்தாரம்? தொட்டு பார்த்தால் என்ன முத்தாத காயா நீயா? ஐயா நான் தொட்டு பார்த்தால் என்ன? வாடி உள்ள ரோட்டோரம் இதழ் விரிஞ்சால் என்ன எந்த முத்தாரம்? விடிஞ்சால தெரியும் மடி ஐயா குடிகாரம் பொழப்பு எல்லாம் விடிஞ்சால தெரியும் மடி. தொட்டாக்கா தேன் சிந்து, குடிச்சாக்கா பூப்பந்து, சுவச்சாக்கா குல்கந்து, என்னோட தானி குந்து. பாடி புள்ள ரோட்டோரம் இதழ் விரிஞ்சால் என்ன எந்த முத்தாரம்? மூக்க பாரு வெள்ளி மூக்கு, மொழிய பாரு கோட்டா மொழி, முட்டாமே நீ முட்டவா. லா 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 ஐயா லா 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 லா
உள்ள போயிட்டாங்களே, என்ன பேச போறாங்க? அடா பாவி, இலையெல்லாம் அசையுது. அடா பாவி, என்ன பண்றா? ஏய், என்னடா வாங்கி, நல்ல வாங்கி ஏமாத்தியா கூட்டிட்டு போற? சர்பத்தா குடுக்குற சர்பத்து எப்படி இருந்தது? சர்பத்து கைய கால முறிச்சுவேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? எங்க முடிப்பீங்க? பல்ல உடைச்சு பேசாதடா. ஐயோ, என்னங்க இப்படி எல்லாம் போட்டு அடிக்கிறீங்களே? ஏண்டா உன் வயசு என்ன, என் வயசு என்ன? அக்கா, அக்காவா? அம்மா, அம்மாவா? அத்தை, அத்தை. எதை சொன்ன அடிக்காம இருப்பீங்க? நீ எதுவும் சொல்ல வேண்டாம்டா. ஏண்டா என்ன சொல்லி கூட்டிட்டு வந்த? ஓரமா போய் பிசினஸ் பேசுறியா? பிசினஸ் எப்படி இருந்தது? பிசினஸ் இல்லைங்க, அந்த மொட்டை பையன் தாங்க சொல்லி கூட்டி அந்த ஐடியா. அந்த மொட்டை பையன் கிடைச்சானா முட்டையாலே தலையில அடிப்பாங்க. என்ன விட்டுருங்க. உன்னை விக்டர்ட்ட சொல்லி. ஐயோ, வேணாங்க, வேணாங்க, இதை அவுத்து விட்டுருங்க. இல்ல இல்ல அவுத்து விட்டுருங்க. இல்ல, நீ இப்படியே போ. இப்படியே போனா ரொம்ப கேவலமா இருக்குங்க. பரவாயில்ல, போடா. இப்பதான் ரிலீஸ் பண்ணாம இருக்குங்க. போடா, பல்ல உடைச்சவன். ஜீப்ல கூட்டிட்டு வந்துட்டு இவ்வளவு தூரத்துல கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டானே மடைய. நான் ஒரு மடச்சி அவனை வீட்டுல போய் அடிச்சிருக்கணும். முத்தையா, இவ்வளவு நேரம் நீங்க நிக்கிற? ஆமா, பாத்தியா, ஊர் ரொம்ப கெட்டு போச்சு. போறவன் வர்றவன், சின்னவன் பெரியவன், ஒரு தராதரம் இல்லாதவன்லாம் என்ன என்னென்னமோ நினைக்க ஆரம்பிச்சானுங்க. காய்ச்ச மரத்துல கல்லடி படத்தாமா செய்யும். என்ன காய்ச்ச மரங்கிறிய? ஆமா, நிறைய சில்லறை வச்சிருக்கீங்க, கோழி நடத்துறீங்க, எல்லாருக்குமே இந்த ஐடியா வருமே. வரும் வரும். காய்ச்ச மரம் கல்லால அடிபடாம இருக்கணும்னா என்ன பண்றது? ஒரு காவல்காரன் வைக்கணும். உன்னை எதுக்கு வச்சிருக்கேன்? கோழியை காவல் காக்க. இல்ல, நீ எனக்கும் தான் காவல். எனக்கும் தான் காவலா? இத முதல்லயே சொல்லிருக்கப்படாதா? நான் எப்ப இருந்தே காவல் காத்திருப்பேன். முத்தையா, வருமா?